ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் மேக் ஓஎஸ் மூலமாக எப்படி Ubuntu 20.04 LTS Bootable USB உருவாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். மேக் ஓஎஸில் Ubuntu Bootable USB உருவாக்குறது ரொம்பவே ஈஸியானது. என்னோட பேர் ஜெஸ்வின். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய யூஎஸ்பி டிரைவை நீங்கள் முதலாவது ரெடி பண்ணணும். உங்களுடைய யூஎஸ்பி டிரைவை ப்ளக்இன் பண்ணுங்கள். லான்ச் பேடுக்குள்ளே போய் சர்ச்சில் டிஸ்க் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதில் டிஸ்க் யூட்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஐக்கான் காட்டும். அந்த டிஸ்க் யூட்டிலிட்டி அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்க் யூட்டிலிட்டிக்குள்ளே போய் நீங்கள் ப்ளக்இன் பண்ண அந்த யூஎஸ்பி டிரைவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்க் யூட்டிலிட்டி விண்டோவில் மேலே டாப்பில் சென்டரில் எரேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். ஒரு சின்ன ஐக்கான் இருக்கும், எரேஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். நேம் அன்டைட்டில்டு அது அப்படியே இருக்கட்டும், அதை எதுவுமே மாற்ற வேண்டாம். ஃபார்மேட்டில் போய் MS-DOS FAT அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கீமில் GUID பார்ட்டிஷன் மேப் அது இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். எரேஸ் அப்படிங்கிற பட்டனை அழுத்தலாம். எரேஸ் ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட், கிளிக் டன் டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் டன் அப்படிங்கிற அந்த பட்டனை அழுத்தலாம். அவ்வளோதான். நமக்கு தேவையான யூஎஸ்பி டிரைவ் பூட்டபிளுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசரில் போய் Ubuntu அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் லேட்டஸ்ட் Ubuntu ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ubuntu.com அப்படிங்கிறது தான் உபுண்டுவோட அஃபிஷியல் வெப்சைட். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்க்கலாம். வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா அந்த டவுன்லோட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் டேபுக்குள்ளே உபுண்டுடைய லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதோ அதனுடைய லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். நாம் டவுன்லோட் பண்ண வேண்டியது Ubuntu டெஸ்க்டாப் அப்படிங்கிற டாபிக் கீழே இருக்கிற 20.04 LTS அந்த லிங்கில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரை. அது பக்கத்தில் Ubuntu சர்வர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதுலேயும் 20.04 LTS இருக்கும். அது நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடாது. நீங்கள் டவுன்லோட் பட்டன் அழுத்தின உடனே அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். டவுன்லோட் ஆகி முடிஞ்சதும் அந்த Ubuntu ISO ஃபைல் டாக்கில் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது HR அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு balina.io அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போகணும். அந்த வெப்சைட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அது மூலமாக போகலாம். balina.io அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நீங்கள் கீழே போனீங்க அப்படின்னா HR ஃபார் மேக் ஓஎஸ் அந்த மேக் ஓஎஸ்க்கான HR அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுவும் டாக்கில் டவுன்லோடுக்குள்ளே இருக்கும். அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது அந்த balina HR அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேரை முதலாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். டவுன்லோட்ஸ்குள்ளே போய் balina HR அப்படிங்கிற அந்த DMG ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். balina HR இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான அந்த டேப் ஓப்பன் ஆகும். balina HR ஐக்கானை ட்ராக் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த balina HR சாஃப்ட்வேர் உங்களுக்கு சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆயிரும். balina HR இன்ஸ்டாலேஷன் செட்டப்பை வேணால் நீங்கள் எஜெக்ட் பண்ணிக்கலாம். லான்ச் பேடில் போய் balina HR ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். balina HR அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இந்த சாஃப்ட்வேர் இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணது, இது நீங்கள் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் ஓப்பன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நான் முன்னாடியே இது இன்ஸ்டால் பண்ணியதுனால இது உடனே ஓப்பன் ஆயிடுச்சு. ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது அது ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம். செட்டிங்ஸ் டேபுக்குள்ளே போய் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி அப்படிங்கிற அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஜெனரல் அப்படிங்கிற டேபை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கீழே ஒரு வார்னிங் அதில் காட்டும்.
நீங்கள் அதில் போய் ஓப்பன் எனிவே அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் பண்ண உடனே நம்ம அதில் பார்க்கலாம் என்ன அப்படின்னா ஃப்ளாஷ் ஃப்ரம் ஃபைல், ஃப்ளாஷ் ஃப்ரம் யூஆர்எல் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் நமக்கு இருக்கும். ஃப்ளாஷ் ஃப்ரம் ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல உபுண்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும். நமக்கு வந்து இதில் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கிறனால நம்ம அந்த இடத்துல போய் இந்த உபுண்டு சாஃப்ட்வேரை, உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நாம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். நமக்கு வந்து இந்த பலினா எட்சர் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் ஸ்க்ரீனுக்கு வந்து வந்துடும். நம்ம செலக்ட் பண்ண சாஃப்ட்வேர் அதில் செலக்ட் ஆகிருக்கும். அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது செலக்ட் டார்கெட். நம்ம எதில் வந்து பூட்டப் டிஸ்க் உருவாக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த டார்கெட்டை வந்து நம்ம அடுத்தது செலக்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஃப்ளாஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் போதும். ஆனாலும் கொஞ்சம் பொறுங்க, ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இதில் உங்கள் கம்ப்யூட்டருடைய பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டருடைய பாஸ்வேர்டு அந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். நான் வந்து என்னுடைய பாஸ்வேர்டு அந்த இடத்துல நான் கொடுக்குறேன். அட்டென்ஷன், இந்த ரைட்டர் ப்ராசஸ் எண்டட் அன்எக்ஸ்பெக்டட்லி அப்படின்னு சொல்லி வருது. பயப்படாதீங்க, இது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. நான் 2-3 முறை நான் பூட்டபிள் டிஸ்க் க்ரியேட் பண்ணும்போது இதே மாதிரி தான் வந்தது. ஆனாலும் அடுத்தல வந்து தொடர்ந்து நான் அதை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்துச்சு. அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து ஒருவேளை அந்த மாதிரி ஒரு அலர்ட் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் நீங்கள் அதை கேன்சல் பண்ணிவிட்டு ரீட்ரை பண்ணும்போது அது கண்டிப்பாக வந்துடும். பூட்டபிள் டிஸ்க் வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. நம்முடைய பூட்டபிள் யூஎஸ்பி கிட்டத்தட்ட உருவாகியாச்சு. பூட்டபிள் டிஎஸ்பி உருவாகி அது வந்து வேலிடேட் பண்ணுது. உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குதா, எல்லாமே கரெக்டாக பூட்டபிள் டிஸ்க் உருவாகிருக்குதா அப்படிங்கிறது வந்து சாஃப்ட்வேர் வந்து வேலிடேட் பண்ணுது. அவ்வளோதான், நமக்கு தேவையான உபுண்டு பூட்டபிள் யூஎஸ்பி நமக்கு கிடைச்சாச்சு. ஆப்பிள் வந்து இது என்னன்னு எனக்கு தெரில, நீங்கள் இதை தலைச்சுத்தி தூர போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும். அதை பற்றிலாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க. நமக்கு தேவையான உபுண்டு யூஎஸ்பி பூட்டபிள் யூஎஸ்பி நமக்கு கிடைச்சாச்சு. ஜஸ்ட் இக்னோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள், அவ்வளோதான், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்காக நன்றி. நீங்கள் ஒருவேளை இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.